What's up guys, this is MA Cubing. இந்த வீடியோவில் நம்மகிட்ட DaYan TengYun 2x2 Plus M இருக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸை பார்க்கும்போதே YJ-MGC 2x2 ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் YJ-MGC மெகாமிக்ஸ் அந்த ஒரு வைப் வருது. இங்கே சீல் பண்ணியிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே மேலே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. மேபி இது ஆக்சசரிஸ் பாக்ஸாக இருக்கலாம். அண்ட் உள்ளே வந்து கியூப் இருக்குது. இதை ஒரு ஃபோம்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி உள்ளே வேறு எதுவுமே இல்லை. இந்த பாக்ஸை சைடில் வச்சிடலாம். இப்போ ஆக்சசரிஸ் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே தெரியுது ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு பவுச் அண்ட் பேம்ப்ளெட் இருக்குது. ஓகே, இது வந்து இந்த கியூபுக்கான பேம்ப்ளெட் போல். இதில் ஸ்க்ரூ டிரைவர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் மாதிரி இருக்குது. மேபி இதில் ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் அந்த RS3Mல இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வேறு என்ன இருக்குது? எஸ், இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் 2x2 சால்விங் பேம்ப்ளெட் இருக்குது. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கியூபுக்குள்ளே போவோம். கியூபை கவர்லேருந்து எடுத்தாச்சு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் லூப் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ஃபீல் உண்மையிலே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி DaYan TengYun V1 அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக காமாக அண்ட் சைலண்ட்டாக இருந்தது. இது வந்து V1 வெர்ஷன் 1 கம்பேர் பண்ணும்போது சைலண்ட்டாக இல்லை, கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இதோடைய கார்னர் கட்டிங் அண்ட் கலர் ஷேட்ஸ் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி V2 அண்ட் V1 இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 51mm அண்ட் V1 வந்து 50mm. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனை விட கொஞ்சம் அதிகம். பட் இதை கையில் எடுக்கும் போது அந்த வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வெயிட் கம்மியாக தான் தெரியுது. பிகாஸ் அதோடைய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததால் அதோடைய வெயிட் வந்து சென்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து 51mm, வெயிட் வந்து செம்ம ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த கியூபுக்கும் இந்த கியூபுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கார்னர் டு கார்னர் மேக்னெட்ஸ் மட்டும் தான் இருந்தது. இதில் எட்ஜ் டு சென்டர் மேக்னெட்ஸும் வச்சுருக்காங்க. 2x2ல எங்கடா எட்ஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெண்டு கார்னரை இப்படி இழுத்திங்கன்னா இங்கே ஒரு இன்டர்னல் பீஸ் இருப்பாங்க. இதுதான் எட்ஜ் பீஸ். இந்த எட்ஜ் பீஸ்க்கும் சென்டர் பீஸ்க்கும் நடுவில் வந்து மேக்னெட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால இந்த கியூப் வந்து இன்னும் அதிகமான ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அண்ட் V1 V2 கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் ஸ்ட்ரென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே கேப்சர் வச்சுட்டு ஜஸ்ட் டர்ன் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட் செட்டிங் எதுவோ அது வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கு 1 ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் 3 லைட்டஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி RS3Mல இருக்கிற மாதிரி ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அது இல்லை. ஜஸ்ட் மேக்னெட்டுடைய ஸ்ட்ரென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் கொடுத்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம 6 சைட் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக என் கையில் இந்த கியூப் இருக்குது பாருங்கள். இந்த கியூப் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது. கார்னர் கட்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 45 செம்மையாக கட் ஆகுது. ரியலி குட். ரிவர்ஸ் கட் அடிக்கலாம். ஓகே, கொஞ்சம் அந்த லூஸாக இருக்குது. பட் இருந்தாலும் ஃபைன். அதான் அந்த லூஸ் லாக்அப் இருக்குது. நெக்ஸ்ட் கலர் ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் வைப்ரண்ட் ஷேட்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி தெரியுது. நல்ல க்ரீன் மட்டும் லைட்டாக இருக்குது. மீதி எல்லாமே செம பிரைட்டாக ஈஸியாக என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. ஒயிட் அண்ட் எல்லோக்கும், ரெட் அண்ட் ஆரஞ்சுக்கும், க்ரீன் அண்ட் ப்ளூக்கும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லை. கலர்ஸ் உண்மையிலே செம்மையாக தான் இருக்குது. இந்த கியூப் மேலே நிறைய பேர் வந்து செம்மையாக இருக்குது அண்ட் நிறைய பேர் இதை மெயினாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ புரியலை எதனால அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்னென்னா அந்த ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு எதனால அவங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த கியூபை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நல்ல சாஃப்டாக காமான ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. மெயினான ரீசன் கார்னர் டு கார்னர் மேக்னெட்டும் இருக்குது, சென்டர் டு எட்ஜ் மேக்னெட்டும் இருக்குது. ஸோ செம ஸ்டேபிளாக இருக்குது இந்த கியூப். அதே சமயத்தில் கையில் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. நான் கொஞ்ச நாள் DaYan TengYun V1 அந்த 2x2 வந்து மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கியூப்க்கும் இந்த கியூப்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த கியூப் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அந்த கியூப் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. தென் Valve 2M நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். Valve 2M யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் DaYan TengYunக்கு நான் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி இருந்தது. பட் இது 51mm. உண்மையிலேயே அந்த சைஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. அண்ட் இதில் ஒரு ஆவரேஜ் ஆஃப் 5 பண்ணி பார்க்கலான்னு தோணுது.
4.39, good start. .78, not bad. .18. .81. Okay, 6.03. இந்த கியூப்ல என்னுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 4.92 அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிஃப்ட் 2M யூஸ் பண்ணியிருப்பேன். ட்ரிஃப்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 ஆவரேஜ் வந்தது. ட்ரிஃப்ட் 2M அண்ட் இந்த கியூபை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, அது ஒரு பாவண்டே சொல்லலாம். பிகாஸ் ட்ரிஃப்ட் 2M வந்து மெய்லாங் 2 உடைய மேக்னடைஸ்ட் வெர்ஷன் அண்ட் அந்த கியூபையும் இந்த கியூபையும் கண்டிப்பாக கம்பேர் பண்ணவே முடியாது. பிகாஸ் அது ரொம்ப பிகினர் கியூப், அதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருந்தது அண்ட் இதில் வந்து அது மாதிரி எதுவுமே நான் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து 2x2 வாங்க போகிறீங்க, எனக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், நான் நிறைய 2x2s தான் வாங்க விரும்பல, பட் வந்து எனக்கு பெஸ்ட் 2x2 வேணும்னா டெஃபினட்டாக கண்ணை மட்டும் நீங்கள் அந்த கியூபை வாங்கலாம். இந்த கியூப் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 2000 rupees அந்த ரேஞ்சில் வருது. அந்த ரேஞ்சுக்கு என்னெல்லாம் வாங்க முடியாது, அவ்வளோ பெருசாலாம் 2x2ல நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எய்தர்ச்சி MS 2x2 ஆர் Moyu RS2M Evolution அந்த 2 கியூப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி ஃப்ளாக்ஷிப் கியூப் தான் வேணும், பட்ஜெட் வந்து 1500 1600 அப்படி இருக்கிறவங்க MGC Elite 2x2M நீங்கள் போகலாம். அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 2x2s இந்த மார்க்கெட் ரைட் நவ். அண்ட் இந்த கியூபை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.